Hello guys, welcome to Color Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Figmaல fill option வந்து பார்க்க போறோம். கலர் வந்து நம்ம எப்படி gradient கலர் எல்லாமே சூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். அதுல வந்து linear, angular, radial, diamond அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம டீடைலா ஒரு ஷேப் வச்சு அதுல எப்படி fill அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி gradient யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஷேப் சூஸ் பண்ணிருக்கேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரைட் சைடை பார்த்தீங்க அப்படின்னா வித் அண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு தெரியும் சேம் ஈக்குவலில் வந்து இருக்கும் உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஈக்குவல் ஹைட் அண்ட் வித் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபில் ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாலிட் அப்படின்னு இருக்கும் சாலிட் கலர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சிங்கிள் நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கலர் எடுக்கிறேன் டீப் பிங்க் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ரெட் மாதிரி தான் இருக்குது லைட் பண்ணிக்கிறேன் இது வந்து சாலிட் கலர் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஷேப் சேம் அதே ஷேப் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணிட்டு ஃபில் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா லீனியர் இருக்குது லீனியரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கலர் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் ரெண்டு இதுலேயும் வந்து நம்ம வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று லைட் ஒன்று டார்க் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுக்கு வந்து சேம் நான் டீப் பிங்க் கலரே நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன் நம்ம கலர் பிக் பண்ணணும் நான் ஃபஸ்ட் வந்து டீப் பிங்க் சூஸ் பண்ணியிருக்கேன் அதே கலர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து கலர் பிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கலர் பிக்கர் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் கலர் சூஸ் பண்ணுறதுல வந்து நான் வந்து பர்பிள் மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டார்க் ப்ளூ வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் பிங்க் வந்து லைட்டாக தான் தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூவாக தான் இருக்கும் நம்மளுக்கு நம்ம அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து கீழே இழுத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் வரும் லைட்டாக அதே மாதிரி மேலே உள்ளதை வந்து நம்ம லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம் நம்மளே வந்து எல்லாமே இதை வந்து ஆங்கிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது அப் அண்ட் டவுன்வேர்டில் இருக்கும் இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த சைடு வந்து வந்துடும் இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற டைரக்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து லீனியர் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து திருப்பி நான் வந்து ஷேப் சூஸ் பண்ணியிருக்கேன் ஷேப் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஆப்ஷன் ஃபுல்லில் வந்து ரேடியல் எடுக்கிறேன் நான் எடுத்த ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன் பட் அந்த ரேடியல் அப்படின்றது எப்படின்னா சர்க்குலர் ஷேப்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து வரும் சென்டர்லேருந்தே நம்மளுக்கு வந்து சென்டரில் ஒரு கலர் அவுட்டர் வந்து ஒரு கலராக வரும் நம்ம ஷேப் பண்ணுறப்ப நான் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நான் டீப் பிங்க் கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன் செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து சேம் இந்த பர்பிள் கலரே வந்து நான் சூஸ் பண்ணுறேன் நான் ஃபுல்லாக சூஸ் பண்ணதும் அதோட ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன ஷேப்பில் எடுத்தோமோ அதே ஷேப் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு சர்க்கிள் மாதிரி அந்த மாதிரி ரேடியலில் வந்து நம்மளுக்கு இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன்வர்ட்ஸில் நம்மளுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இதை லைட் பண்ணிக்கலாம் ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கிள் மாதிரியே வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ரேடியல் நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் அதே ஷேப் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபில் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆங்குலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படி கிளாக் வைஸில் அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து சேம் அதே மாதிரி நான் வந்து டீப் பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு ஃபைனல் ஆப்ஷனில் வந்து இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு வந்து 3 கலர் நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்பிட்வீனில் எனக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்ற நீங்கள் எவ்வளோ கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 3 கலர்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் கலராக ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஸ்கை ப்ளூ மாதிரி நான் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கலர் நான் சூஸ் பண்ணுறேன், ரெட் கலர். நம்ம எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போதும், ஈஸியாக நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நம்ம இதுலேயே நம்ம வந்து ஆல்டர் பண்ணுறது அப்படின்னாலும் திருப்பி நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா டைமண்ட். டைமண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து ரேடியல் அப்படின்றப்ப சர்க்குலர் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அந்த கலர்ஸ் வந்து. இது பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். டைமண்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டேன். சேம் அதே நான் கலர் பிக்கர் யூஸ் பண்ணி டீப் பிங்க் கலர் நான் வந்து எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணாலும் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர், அப்படி இல்லை அப்படின்னா பர்பிள் கலர், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியல, ஸோ நம்ம இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த டைமண்ட் ஷேப் மட்டும் நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியும். அந்த நம்ம ஷேப் வச்சுருக்க ஷேப் வந்து நமக்கு கிளியராக தெரியும். நம்ம ஏதாச்சும் டிசைனுக்கு நம்ம சிம்பிளாக பேக்ரவுண்டில் நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி கிரேடியன்ஸ் கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இதை வந்து இந்த ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். இது சின்ன பண்ணுறது, பெருசு பண்ணுறது, ஸ்ட்ரெச் ஆகும். இது யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சர்க்கிள்லேயும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம மோர் கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பெருசு பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் டீப் பிங்க் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது இன்னொரு கலர் வந்து ப்ளூ. நம்மளுக்கே தெரியும் 3 கலர்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கோம். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிம்பிளாக வேறு கலர்ஸ் நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம டிசைனுக்கு அப்படின்றப்போ அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில் ஆப்ஷனில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.